ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரண்டையை பற்றி தான். இந்த பிரண்டை பொதுவாக எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். பொதுவாக இது வந்து பசியை தூண்டக்கூடிய ஒன்று. இது எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம துவையலாக பயன்படுத்துவோம், சட்னியாக பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பிரண்டைன்னு சில பேருக்கு இப்போ உள்ள பசங்களுக்கு பிரண்டை இதுதான்றது தெரியாது. நிறைய பேருக்கு அவங்களுக்கு இதில் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரண்டைன்றது இந்த வருது இல்லையா காம்பு மாதிரி, இதுதான் வந்து பிரண்டை. இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். கொஞ்சம் முத்தலாக உள்ளதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அரிப்பை உண்டாக்கக்கூடியது. நம்மன்னு அரிக்கும் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க. கை நீங்கள் ஆயும் போதே வந்து கையில் நம்மன்னு அரிக்கும். அந்தளவுக்கு அரிப்புத்தன்மை உடையது. இதை வந்து அளவாக தான் பயன்படுத்தணும். அப்படி நம்ம அளவாக பயன்படுத்தும் போது தான் அது மருந்து. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம் என்னென்னா, உடஞ்ச எலும்புக்கு இது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே மனிதர்களோட எலும்புக்கு இது வந்து வலுவு கொடுக்கக்கூடிய ஒன்று. அதுவும் ஆக்சிடெண்ட் ஆகி கால் உடஞ்சவங்களாம் இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் இதை துவையலாவோ சாப்பாட்டில் தோசை, சில பேர் பசியை தூண்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தோசையில் வந்து அரைச்சி ஊற்றி ஒரு தோசை 2 தோசை கொடுப்பாங்க. அதுக்கு மேலே அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா பசி அளவுக்கு அதிகமாகிடும். அது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆனவங்களுக்குலாம் இதை வந்து துவையலாவோ தோசையாவோ சாதாரணமாகவே சாப்பாட்டில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா எலும்புக்கு ரொம்ப நல்லது இந்த பிரண்டைன்றது. இதை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணும்போது இந்த முனையை மட்டும்தான் எடுத்துக்கணும், முத்தெல்லாம் எடுக்காதீங்க. எப்பயுமே இதில் துளுத்து வர ஒரு முனையை மட்டும்தான் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணிங்கனாக்கா, இதை உடச்சிங்கனாக்கா 4 பக்கமாக நரம்பு வரும். சரி, உங்களுக்கு காட்டுறேன். நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா அது அவ்வளோக்கு அவ்வளோ மூலிகை இல்லையா, அதனால் பரவாயில்ல, ஏன்னா தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக. அதை பாருங்கள், இப்படி உடச்சிட்டேன்னா இப்படி உடச்சா அப்படி நார் வருது பாருங்கள். இழுத்தா நார் வருதா, இதை மாதிரி இழுத்து 2 பக்கம் வர நார் எடுத்து க்ளீன் பண்ணிடணும். இதுதான் பிரண்டை. இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நல்லா கழுவி அலசிட்டு எண்ணெய் லைட்டாக ஊற்றி நீங்கள் வந்து வதக்கிக்கணும். நல்லா இதை வதக்கிட்டு தான் நீங்கள் ஒன்றுக்கும் யூஸ் பண்ணணும். சில பேர் புளிக்குழம்பு கூட வைப்பாங்க. நீங்கள் எது எப்படி செஞ்சாலும் சரி, இதை மாதிரி உரிச்சிங்கன்னா நார் வரும். நுனியை மட்டும்தான் எடுக்கணும். இதை மாதிரி முத்தெல்லாம் எடுக்காதீங்க. இதை பாருங்கள், முத்தல் எடுத்தால் எப்படி வருது பாருங்கள். சில இன்னும் அடி முத்தல்லாம் உங்களுக்காக நான் எடுத்து காட்டுறேன். இதுதான் வந்து அடி முத்தல்ன்றது. இதெல்லாம் நீங்கள் வந்து உடச்சி பாருங்களேன், இப்படி தான் உடையும். உள்ளே எதுவும் வராது, அந்தளவுக்கு வந்து பட்டை உரியும். இதுதான் வந்து முத்தெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் நான் சொன்ன மாதிரி முனையை மட்டும்தான் எடுக்கணும், சரிங்களா? ரொம்ப அடியெல்லாம் எடுத்துடாதீங்க. துளுத்து வர முனையை உடச்சிக்கோங்க, சரிங்களா? அதை எடுத்து தான் நீங்கள் க்ளீன் பண்ணி நீங்கள் எது செஞ்சாலுமே செய்யணும். நாங்கள் வந்து துவையல் அரைப்போம். பட்டை மிளகாய் வறுப்போம். உளுந்து வறுத்துட்டு இந்த பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணி எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துட்டு உப்பு பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சி துவையலாக யூஸ் பண்ணுவோம். சில பேர் சட்னியும் யூஸ் பண்ணுவாங்க, புளிக்குழம்பு வைப்பாங்க. உங்களுக்கு எப்படிலாம் தெரியுமோ அந்த மாதிரி வச்சிங்க. புதுசாக யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் எல்லோரும் இந்த முனையை மட்டும்தான் உடைக்கணும். எல்லாருக்குமே முனையை தான் உடைக்கணும். ஏன்னா புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதுதான் பிரண்டைன்னு தெரியாது, இலைன்னு நினச்சிக்கக்கூடாது. இதுதான் பிரண்டை, சரிங்களா? இதை தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம். இது உடம்புக்கு அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இயற்கையாகவே நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த மூலிகை. இதை வந்து எல்லோரும் வந்து பயன்படுத்துங்க. குழந்தைங்களுக்கும் கொடுத்து பயன்படுத்துங்க. பசி இல்லாமல் இருக்காங்கல்ல குழந்தைங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தோசை மாதிரி ஊற்றி கொடுத்தாலும் சரி, இல்லை துவையல் அரைச்சி கொடுத்தாலும் சரி, ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா பசியை தூண்டக்கூடிய ஒன்று தான் இது. அவங்களும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. அளவாக சாப்பிட்றது தான் நமக்கு மருந்து இல்லையா? அதனால் எல்லோரும் அளவாக சாப்பிட்டு பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.